குருச்சரணம். பெங்களூர் ரேக்கி மீட்டிங் வரும் 27, 28 சனி ஞாயிறு தேதிகளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. நேரடியாக அம்மா தீட்சை கொடுக்க உள்ளார்கள். புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 தீட்சை பெற ஆர்வமுள்ளவர்கள் நேரடி தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே அம்மாவிடம் தீட்சை பெற்றவர்களும் உயர் வகுப்புகளுக்கான தீட்சை பெற்று பயன்பெறலாம். ரேக்கி 1, 2, 3, 4 அமடைஸ், லாமாஃபரா, குவானின், பஞ்சபக்ஷி, கபாலா நியூமராலஜி, ஹவுஸ் கிளென்சிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகளும் நேரடியாக நடைபெற உள்ளன. பல நாடுகளில் இருந்து பல்வேறு சக்தி வாய்ந்த பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம் அம்மாவின் கைகளால் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் நேரடி ஆசி பெற இது ஒரு அரிய சந்தர்ப்பம். முன்பதிவு மிக மிக அவசியம். குறைந்த இடங்களே உள்ளன. விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க அருமையான குழந்தைகள், என்னுடைய ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் உடல்நலம் மனநலம் எல்லா வளமும் பெற்று வளமோடு வாழணும்னு இந்த அம்மா ரொம்ப வேண்டிக்கிறேன். புரிஞ்சுதா கண்ணுங்களா? பண வரவுக்கு ஏஞ்சல் எண்கள் அப்படின்னு இருக்கு. அது இந்த அதுக்கு பாருங்க, இந்த ஜேடில் கொடுத்துருக்காங்க. முதல்ல 808, அதுக்கப்புறம் 520, அடுத்து 741, ஸோ 808, அதுக்கப்புறம் 520, 741, அதில் ஒரு சிஜி இதை கொடுத்து மேலே ஃப்ளவர் ஆஃப் லைஃப், இதான் நம்ம வாழ்க்கையவே இதுக்குள்ளே அடக்கிடலாம். அந்த ஃப்ளவர் ஆஃப் லைஃப்ங்கிறது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. புரிஞ்சுதா? இது ஜேடு. இந்த மாதிரி பிரமிட் இந்த மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டோனும் இருக்குது. இதே மாதிரி கார்னட்லேயும் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி ஜேடில் விளக்கம் பண்ணி வச்சுருக்காங்க. இது நிறையா பேருக்கு வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகணும். ஈஸியாக போட்டுக்கிட்டோம்னா இதை போட்டுக்கிட்டால் பணம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் பண்ணி பார்க்கணும். ஒரு மெழுகுவத்தி, கிரீன் மெழுகுவத்தி ஏற்றி வச்சுக்க கற்றுக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொரு எண்ணை பற்றியும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா எண்களுமே வந்து ஒரு எண்ணை பற்றி கற்றுக்கணும்னா ஆல்ரெடி 25 இயர்ஸ் ஆகும், 20 to 25 இயர்ஸ். அப்படி இருக்கப்ப இந்த எண்களெல்லாம் இப்போ நிறையா பேர் கிரிகா பவாய், அகஸ்தா, நிறைய பேர் அதை வந்து அவங்களாம் ஸ்டடி பண்ணாங்க. ஸ்டடி பண்ணி இதெல்லாம் அப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த வீச்சுக்கு, அதாவது இந்த வைப்ரேஷனில் போனீங்கன்னா இந்த அளவு பிரபஞ்சத்துடைய வைப்ரேஷனை நம்ம ரீச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணித்தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பர்களுக்கு அம்மா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். புரிஞ்சாக்கணுங்களா? முதல்ல கோடு ப்ராப்ளம்லாம் இருக்குது, இதெல்லாம் சால்வ் பண்ணணும். சரி, அது மட்டும் வேண்டாத செலவு எப்படியோ வந்தது, ஹாஸ்பிட்டல் செலவு வருது, வீணான விரயமாக ஏதாவது நான் ஆயிடுது, இதுக்கு மேலே என்னன்னா பண்ணுறது, எனக்கு படத்து மேலே நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி பண வர வைக்கிறதா இந்த 808ங்கிறது. சரிதானா? அடுத்தது 520, 520. எனக்கு நிறையா பணம் வேண்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் புதிய ஐடியா வரும். அந்த பணம் வரத்துக்கு உண்டான வந்து புது ஐடியா வரும். அதுக்கப்புறம் என்னன்னா எதிர்பாராத பணம் வரணும்னா அதுக்கு 520. புரிஞ்சிச்சா? எதிர்பாராத பணம் வரத்துக்கு 520. புரிஞ்சுதா கண்ணுங்களா? இந்த இதுக்கு 520. அடுத்தது வந்து 741. எனக்கு இப்போ இந்த நிமிஷம் எனக்கு தேவை, அதுக்கு தான் 741 உடனடியாக பணம் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்கோர்ஸ் இதை நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கலாம். இது கீழே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த பிரமிடுக்கள் எழுதி வச்சுக்கலாம். இதை வந்து என்ன பண்ணலாம், ஈவன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு ஊதுபத்தி பற்ற வச்சுட்டு அதை வச்சு கூட இந்த நம்பர் எல்லாம் அப்படியே வந்து பூஜை ரூமில் எழுதலாம், வீட்டு ஹாலில் எழுதலாம், இதில் வேணுமான்னு எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பரை 55 தடம் ஒரு இது எழுதி எனக்கு இந்த இவ்வளோ பணம் தேவைன்னு எழுதலாம். அதே இப்போ இடது கையால் எழுதுனா 33 தடம் இடது கையால் எழுதுனீங்கனாலும் கிடைக்கும். புரிஞ்சிச்சா? அது மட்டுமல்ல, இந்த நம்பர் இருக்கிற ஒரு இதை தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. தண்ணிக்குள்ளே போட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் பூஜை ரூமில் தெளிச்சுட்டு
ஏன்னா நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல லேசாக தெளிச்சு விட்டுருங்க, அப்பவும் கிடைக்கும். இதெல்லாம் நடக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு பேப்பர் எழுதிட்டு க்ரீன் இதை எழுதிட்டு இந்த பிரமிடை வச்சுட்டு அந்த பேப்பர் எடுத்து இந்த க்ரீன் பேஜாலேயே எரிச்சிடணும். புரிஞ்சிச்சா? அப்பயும் நடக்குது. சரி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜேடியில் வந்து கொடுக்குறாங்க. இதில் தண்ணியை நிரப்பி அமாவாசை, பௌர்ணமி, மற்ற நாளில் இல்லை, எல்லா நாள் நிலவு இருக்கிற நாள்களையும் சரி, எல்லாம் சூரிய வெளிச்சம் தெரியும், ஒரு 24 hours வெளியில் வச்சுட்டு டேரெக்டாக ரொம்ப சன் அடிக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து ஒரே ஒரு ட்ராப் நீங்கள் ஒரு ட்ராப் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் குடிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ட்ராப்னா ஒரு ட்ராப், ஏன்னா அது so many lakhs of powers இருக்கும். அப்போ ஒரு ட்ராப் எடுத்து பண்ணினாலும் அது கேட்கும். அது மட்டுமல்ல, இதில் வந்து வீட்டில் தெளிச்சு விட்டாலும் போகும். புரிஞ்சா? ஜஸ்ட் லைக் தட், அப்படி ஸ்ப்ரிங்கிள் இட், அது பண்ணாலும் கிடைக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் செஞ்சோம்னா கிடைக்குங்கிற நம்பிக்கை மேலே வேணும். வாழ்க்கையே நம்பிக்கையில் தானே கண்களாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறதே நம்பிக்கையில் தான் உயிரோடு இருக்கிறோம். ஆல் த பெஸ்ட். ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.